நீங்க நெறைய ட்ரை பண்ணியும் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் இன்ன வரைக்கும் நடக்கவே இல்லையா? அப்ப எப்படி என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன நான் பண்ணணும் அப்படின்னா, யூனிவர்ஸ் நம்ம எல்லாருக்குமே ஒரு வாய்ப்புகள குடுத்துக்கிட்டு இருக்கு. எல்லா வகையிலயுமே ஒரு வாய்ப்புகள குடுத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்தாப்பா நீ மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோ, நீ நெனைச்சத அடைஞ்சுக்கோ அப்படின்னு பிரபஞ்சம் நமக்கு ஒரு வாய்ப்ப குடுக்குது. அது என்ன வாய்ப்பு அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரம், அந்த விடிய காலையில அந்த நேரத்துல நம்ம ஒரு விஷயம் கற்பனை பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை மெடிடேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவலாகவும் நம்ம க்ரோ ஆகும். ஆன்மீகத்துலேயும் நல்ல பயங்கரமாக நம்ம க்ரோ ஆகும். மேனிஃபெஸ்டேஷனும் நமக்கு உடனே கிடைக்கும். அப்போ அது என்ன டைம், எப்படி அந்த ப்ராக்டிஸை பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரம்ம முகூர்த்தம் அந்த டைமில் ஃபஸ்ட்டு இது என்ன டைம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, காலையில் ஒரு 3:20 இது ஆரம்பிச்சிடும். 3:20 ஸோ 3:40 அதுலேருந்தே இந்த விஷயங்கள் ஆரம்பிச்சிடும். பிரம்ம முகூர்த்தம் டைம் அப்படின்னு அதுலேருந்து ஒரு 4:40 வரைக்கும் 4:50 வரைக்கும் ஃபுல் எஃபெக்ட் இருக்கும். அந்த பிரம்ம முகூர்த்தம் ஃபுல் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 6 மணி சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 80% எஃபெக்ட் நமக்கு இருக்கும். ஏன் இதில் எஃபெக்டாக இருக்கும் அப்படின்னா, சில காஸ்மிக் எனர்ஜியெலாம் நம்மளோட பூமியை நோக்கி டைரெக்டாக நமக்கு வந்துக்கிட்டு இருக்கும். அண்ட் அது போக நம்மளுடைய பிரெயின் வேவ் இருக்குது பார்த்தீங்களா, இது நேச்சுரலாக இந்த தேட்டா பிரெயின் வேவ்லையும் ஆல்ஃபா பிரெயின் வேவ்லையும் நம்ம நேச்சுரலாக நம்ம போயிடும். எல்லாருமே ஆல்ஃபா மெடிடேஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆல்ஃபா மெடிடேஷன் அப்படின்னா, நம்ம மெடிடேட் பண்ணும்போது நம்மளோட மனசு கொஞ்சம் அமைதியாக நம்மளோட மனசு காமாக இந்த ஆல்ஃபா பிரெயின் வேவ் ஸ்டேட் அப்படின்னு நம்ம ஒன்று போவோம். இந்த ஆல்ஃபா பிரெயின் வேவ் ஸ்டேட்டுக்கு நம்ம போனால் அது என்ன அர்த்தம்னா, இந்த ஆள் மனதை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுற டைம். இப்போ நம்மளால் இந்த டைமில் நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது வேறு ஒரு டைமில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பகலில் ஒரு 10 மணிக்கோ மதியமோ சாயங்காலமோ இல்லை நைட்டு ஒரு 8 மணி 9 மணிக்கோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ உங்களோட பிரெயின் வேவ் பீட்டா பிரெயின் வேவில் இருக்கும். அதாவது நிறைய யோசனையில் இருக்கும். காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறனால உங்களோட மனசு இந்த பீட்டா பிரெயின் வேவில் இருக்கும். அதாவது இந்த ஆள் மனசை ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த கான்சியஸ்னஸை தாண்டி ரிப்பீட்டடாக என்ன பண்ணுறோமோ அதுதான் இந்த ஆள் மனசுக்குள்ளே நமக்கு போகும். அதே இது டைரெக்டாக இந்த ஆள் மனசுக்கிட்ட இல்லை கொஞ்சம் சீக்கிரம் இந்த ஆள் மனசுக்கிட்ட போகிற வழிகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த ஆள் மனசை ஈஸியாக நம்ம மாற்றலாம். இல்லைன்னா நம்ம இதை திரும்ப திரும்ப சொல்லி ஒரு 22 நாள் 66 நாள் 1 மாதம் 6 மாதம் அப்படின்னு நமக்கு அவ்வளோ டைம் எடுக்கும். அப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம பண்ணோன்னா நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப சீக்கிரம் ஹேப்பன் ஆகும். இந்த ஆள் மனதுக்கிட்ட டைரெக்டாக பேசக்கூடிய டைம் தான் அந்த பிரம்ம முகூர்த்தம். அதில் நம்மளுடைய பிரெயின் ஒன்று இந்த தேட்டா பிரெயின் வேவ் ஸ்டேட்டில் இருக்கும். அதாவது நம்ம ஒன்று பார்த்தா ஒன்று கேட்டால் உடனே அது நம்ம ஆள் மனதுக்குள்ளே போகும். அதே இது நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சீக்கிரம் போகும். அதே தான் ஆல்ஃபா பிரெயின் வேவ்லையும் சீக்கிரமாக அந்த விஷயங்கள் போகும். இதுக்கு நம்ம கஷ்டப்பட வேணாம். இப்போ நம்ம 10 மணிக்கு உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா கிட்டத்தட்ட அந்த ஆல்ஃபா பிரெயின் வேவ் ஸ்டேட்டுக்கு போக நம்ம 10 நிமிஷம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் அப்படின்னு மெடிடேட் பண்ணி அப்புறம் தான் இந்த ஆல்ஃபா பிரெயின் வேவ் ஸ்டேட்டுக்கு நம்ம போக முடியும். ஆனால் நம்ம விடிய காலையில் எந்திரிச்சு உட்காந்தாலே அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம போயிடுவோம். அப்போ எந்திரிச்சு உட்காந்து என்ன வேணுமோ அதை நினச்சாலே நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் 100 மடங்கு 1 மடங்கு 2 மடங்கு இல்லை 100 மடங்கு வேகமாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இது சயின்டிஃபிக்கலாகவும் சரி இல்லை நம்மளுடைய சித்தர்கள் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. இப்போ சயின்டிஃபிக்காகவும் அதை ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லைடா என்னால் நம்ப முடியல, நீங்களே போய் பிரெயின் வேவை சர்ச் பண்ணி பாருங்கள். கூகுள்லேயே பிரெயின் வேவ் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்போது உங்களோட பிரெயின் விடிய காலையில், அதனால தான் காலையில் படித்தா மனசில் பதியும்னு சொல்கிறாங்க. விடிய காலையில் படிப்பா மனசில் பதியும்னு சொல்கிறாங்க. காலையில் படிக்கணும், சாயங்காலம் விளையாடணும். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த டைமில் படித்தோம், ஒன்று பார்த்தோம், ஒன்று கேட்டோன்னா அது உடனே நம்மளுடைய ஆள் மனசுக்கு போகும். அதனால தான் நம்மளோட சேனலில் காலையில் எந்திரிச்ச உடனே அந்த தூக்க கலக்கத்துலையும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த தூக்க கலக்கத்துலையும் நம்ம கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது அது சீக்கிரம் ஆள் மனசுக்குள்ளே போய் ஒரு திருப்தி கிடைக்கும். அதனால தான் அந்த விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் இதுக்கப்புறம் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு ஒரு 3:30க்கு எந்திரிங்க போதும். ஓகே, ஒரு 3:30க்கு எந்திரிச்சு குளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை பரவாயில்ல முடியல எல்லோரும் இருக்காங்க எந்திரிச்சுக்கிறவங்க அப்படின்னா பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு அமைதியாக நீங்கள் உட்காந்து மெடிடேட் பண்ணுங்கள். மெடிடேட் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மெடிடேட் பண்ணிவிட்டு அடுத்து கற்பனை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஆழமாக உண்மையாகவே நடந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலோட கற்பனை பண்ணுங்கள். அப்போ ஆள் மனதுக்கிட்ட ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த டிராஃபிக்கே இல்லாத டைம், இப்போ விடிய காலையில் எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. தூங்கும்போது அந்த இடத்துல பர்டிகுலராக பூமியில் எங்கே அந்த ஒரு 3 இருக்கோ அந்த இடத்துல சிக்னல்
யூனிவர்ஸுக்கு போகக்கூடிய விஷயம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் வர 9ஆம் தேதி லைவ் கிளாஸ் வைக்கிறோம். அதை பற்றின இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அதில் ஒரு மெடிடேஷன் விஷுவலைசேஷன் டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். மிஸ் பண்ணாமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.